ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். உங்கள் வீட்டில் குலதெய்வம் இருக்கிறதா என்பதை கண்டுபிடிக்கவும், இல்லாத குலதெய்வத்தை வீட்டுக்கு வரவழைக்கவும் செய்ய வேண்டிய எளிமையான பரிகாரங்க. பொதுவாக அனைவருடைய வீட்டிலும் அவர்களுடைய குலதெய்வம் இருந்துச்சு அப்படின்னா அவர்கள் வீட்டில் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லுவாங்கங்க. மீறி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் அவர்களது வீட்டில் குலதெய்வம் வாசம் செய்யவில்லை அப்படிங்கிறது அர்த்தங்க. அப்படி நம் வீடுகளில் நம் குலதெய்வம் இருக்கிறதா இல்லையா என்பதை சோதித்து பார்க்க நம் வீட்டு பூஜை அறையில் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சு பார்க்கலாங்க. அப்படி குலதெய்வம் நம் வீட்டில் இல்லை என்றால் குலதெய்வத்தை நம் வீட்டிற்கு வரவழைக்க ஒரு சிறிய பரிகாரம் செய்யணுங்க. மேலும் நம் வீட்டிற்கு வந்த குலதெய்வத்தை நம் வீட்டிலே தங்க வைப்பதற்கு நம் வீட்டில் தினமும் ஒரு தூபம் போட வேண்டும். அதை அனைத்தையும் பற்றி இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கலாங்க. வெள்ளிக்கிழமையில தாங்க நாம் இதனை செய்யணும். பூஜை அறை முழுவதும் சுத்தம் செஞ்சு அலங்கரித்ததுக்கப்புறம் நம் வீட்டு பூஜை அறையில் உள்ள அனைத்து மின்சார விளக்குகள் மற்றும் மற்ற விளக்குகள் அனைத்தையும் நீங்கள் அணைச்சிடணுங்க. பிறகு ஒரு பெரிய தாம்பாள தட்டில் பச்சரிசியை பரப்பி வச்சு அதை மேலே காமாட்சி விளக்கு வச்சு அதற்கு பூ வைத்து அலங்கரித்துக்கோங்க. உங்கள் வீட்டில் காமாட்சி விளக்கு அப்படின்னா அகல் விளக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. காமாட்சி விளக்குகளை எண்ணெய் ஊற்றி ஒரு தடிமனான திரி போட்டு விளக்கு ஏற்றிக்கோங்க. அனைத்து விளக்குகளையும் அணைத்து விட்டு அந்த காமாட்சி விளக்கை பார்த்து உங்கள் குலதெய்வத்தை நினைத்து கொண்டு மனதார அந்த விளக்கை பாருங்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த விளக்கு பிரகாசமாக எரிய தொடங்கும். உங்களுக்கே அந்த விளக்கில் சில மாற்றங்கள் தெரியுங்க. அப்படி மாற்றங்கள் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் வீட்டில் குலதெய்வம் உண்டு அப்படின்னு அர்த்தங்க. அப்படி அந்த விளக்கு எரிவது எந்த மாற்றமும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. இப்போது சொல்ல போகும் இந்த எளிய பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்க. குலதெய்வம் விரைவில் உங்கள் வீட்டில் வாசம் செய்வாங்கங்க. காமாட்சி விளக்கு எரிவதில் எந்த மாற்றமும் தெரியவில்லை என்றால் கவலை கொள்ளாமல் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செஞ்சு பாருங்க. தொடர்ந்து 3 வெள்ளிக்கிழமையில் ஒரு அகல் விளக்கை உங்கள் வீட்டில் ஏற்றி வச்சு இழுப்ப எண்ணெயில் விளக்கேற்றி விளக்க நோக்கி நன்றாக மனதார வேண்டிக் கொண்டு உங்கள் குலதெய்வத்தை வீட்டுக்கு வருமாறு நீங்கள் அழைக்கணுங்க. இப்படி மனதார மனமுருகி வேண்டிக் கொண்டால் நிச்சயமாக உங்கள் வீட்டில் குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வருகை தருவாங்கங்க. தொடர்ந்து 3 வெள்ளிக்கிழமையில் இதனை செஞ்சுட்டு அதற்கு அடுத்த வெள்ளிக்கிழமை காமாட்சி விளக்கு சோதனையை செய்ய வேண்டுங்க. அப்படி செய்யும் போது கண்டிப்பாக காமாட்சி விளக்கு எரிவதில் உங்களுக்கு மாற்றம் தெரியும். உங்கள் வீட்டிற்கு உள்ள குலதெய்வம் வருகை தருவாங்கங்க. குலதெய்வம் நம் வீட்டிலே தங்கிவிட்டால் நாம் வீட்டில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் சரியாயிருங்க. அப்படி அடிக்கடி பிரச்சனை வந்து கொண்டே இருந்தால் நம் வீட்டில் உள்ள குலதெய்வத்திற்கு நாம் ஏதோ ஒரு குறை வைத்திருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதற்காக நம் வீட்டில் தினமும் காலையும் மாலையும் இப்போது சொல்ல போகின்ற இந்த பொருட்கள் எல்லாம் வச்சு தூபம் போட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டிலேயே தங்கிடுவாங்கங்க. முதல்ல குங்குமப்பூ, மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஜா பூ, ஏலக்காய், அரகஜம், பச்சை கற்பூரம் அனைத்தையும் வாங்கிக்கோங்க. குங்குமப்பூ, மல்லிகைப்பூ, பன்னீர் ரோஜா பூ அனைத்தையும் நன்றாக காய வச்சு அனைத்தையும் சேர்த்து நன்றாக அரைத்து எடுத்துக்கோங்க. தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையை சுத்தம் செஞ்சு விளக்கேற்றி சாம்பிராணி கரண்டியில் கங்கு சாம்பிராணி மற்றும் அரைத்து வைத்த இந்த பொடியை அனைத்தையும் சேர்த்து தூபம் போட்டிங்க அப்படின்னா வீட்டிற்கு வந்த குலதெய்வம் எங்கும் போகாமல் உங்கள் வீட்டிலேயே தங்கிடுவாங்கங்க. ஏனென்றால் இந்த தூபத்திற்கு இறைசக்தியை வசியம் செய்யும் சக்தி இருக்குங்க. நம்பிக்கையோடு இது அனைத்தையும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கரா. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம்.